ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை வச்சு ஏபிசி மால்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிசி மால்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏபிசி மால்ட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட வீட்டிலே செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய குட்டி பையனுக்குமே இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட டேஸ்ட்டு நல்ல ஒரு நட்ஸ் பவுடரோட எல்லாத்தையும் ஹெல்த் மிக்ஸ் பவுடரோட நல்லா சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரோட நல்ல ஒரு பாதாம் கீரை அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதே சமயம் செம்மையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன், 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் அளவுலாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் 250 கிராம்ஸ் இருந்துச்சு. மற்றபடி பீட்ரூட் அண்ட் கேரட் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அப்படி இருந்துச்சு. முன்ன பின்ன ஒரு 10-20 கிராம்ஸ் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். மோரோவர் 250 கிராம்ஸ்குள்ளே இது எல்லாமே இருந்துச்சு. அதனால் நான் வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன் அளவுகளில். ஸோ இப்போ நம்ம பீட்ரூட்டோட தோல் எல்லாத்தையும் சீவி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பீட்ரூட் மட்டும் இல்லை, நம்ம எடுத்துக்கிட்ட ஆப்பிள், கேரட்டு எல்லாத்தோட தோலையும் நம்ம சீவி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இது தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இதோட தோல் எல்லாத்தையுமே நீக்கியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம சீவலில் சேர்த்து நல்லா சீவி வச்சுக்கணும், துருவி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்பிளை அந்த சென்டரில் இருந்த விதைகள் எல்லாத்தையுமே நீக்கியாச்சு. நம்ம ஆப்பிளோட சீட்ஸ் சாப்பிடக்கூடாது, அதனால் ஆப்பிள் இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மோரோவர் ஆப்பிளுமே நம்ம பீட்ரூட், கேரட் அதோட வெயிட்டுக்கு கரெக்டாக வந்துட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக பீட்ரூட்டையும் இதே மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நாம் இப்போது இந்த மாதிரி துருவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இல்லையா, காயும் பழமும். அதனால் நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதனால தான் துருவிக்காச்சு. உங்களுக்கு துருவுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கூட அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கேரட்டையும் நம்ம இதே மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இது எல்லாத்தையுமே துருவியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பீட்ரூட்டில், ஆப்பிளில் இருக்கிற தண்ணியே இதை அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களால் சரியாக அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து விட்ட மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிக்க வேண்டாம். அப்படி சேர்த்தோம்னா ரொம்ப நேரம் நம்ம வானொலியில் போட்டு கிண்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வானொலியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு இது கெட்டியாகிறதுக்கு. பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்க மாதிரி தெரியல. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வானொலியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏபிசி மால்ட் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் வானொலியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் குட்டி வானொலியாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸ் வானொலியாக, அகலமான வானொலியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டோட விழுது எல்லாத்தையும் வானொலியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா கிளறி விட்டுட்டு வானொலியை நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக இதை நான் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஏபிசி மால்ட்டுக்கு நான் ஒரு 600 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுமே 600 கிராம் தான் இருந்துச்சு. ஆப்பிள், பீட்ரூட்டோட அளவு 600 கிராம் இருந்தது. அதனால சேம் குவான்டிட்டி அளவே நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன்.
இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வானொலியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அடி பிடிக்கல, ஆனால் வந்து நல்லா வெந்து வந்துருந்தது. நம்ம சேர்த்துக்கிட்ட பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் எல்லாமே. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை இதோட சேர்த்த பிறகு கொஞ்சம் வந்து இலக ஆரம்பிக்கும், தண்ணி விடுற மாதிரி இருக்கும், கொஞ்சமாக தான். பாருங்கள், நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இருக்கும்போது நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்தோமோ அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே இதை வந்து ரெடி பண்ணி முடிக்க முடியும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகும் பாருங்கள், ஓரளவுக்கு தான் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை அரைச்சி போடும்போதே நம்ம கரெக்டான அளவுக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சி போட்டுக்கணும். இப்போ மீதி இருக்க நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கிறேன். நல்லா இது பார்க்குறதுக்கே ஒரு பஞ்சாமிர்தம் ஃபீல் ஆச்சு எனக்கு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நாட்டு சர்க்கரை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்து நம்ம கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஆனால் கரண்டியை மட்டும் வந்து இந்த மாதிரி அந்த வானொலிக்குள்ளேயே வச்சுருந்தேன். சும்மா லேசாக வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன். நான் இந்த மால்ட்டு முழுவதுமே ரெடி ஆகிற வரைக்குமே இதே மாதிரி தான் கரண்டியை வச்சு கொஞ்சம் லேசாக அந்த வானொலியோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கலந்து விட்டுட்டே இருந்தேன் கடைசி வரைக்குமே. ஒரு டைம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சரி என்ன கலரில் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் கையில் தெரிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மூடியை ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே மூடி போட்டு இது மாதிரி கரண்டியை அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வீடியோக்காக இதை வானொலியை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. இந்த டைமில் தான் கையில் நல்லாவே தெரிச்சிருச்சு. நார்மலாக நான் ஹல்வா ரெடி பண்ணால் கூட அதை அப்படியே மூடி போட்டுட்டு கடைசி ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கிண்டி விட ஆரம்பிப்பேன். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடிக்கும் நாம் மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். இப்போ அடுத்ததாக நம்ம நட்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துக்கிறதுக்காக. அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கிட்டேன், 50 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 வந்து ஏலக்காய் போல் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த நட்ஸ் தான் சேர்க்கணுன்னா எதுவும் இல்லை, வேறு ஏதாவது நட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கூட அதை கூட நீங்கள் தாராளமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த ஏபிசி மால்ட்டுக்காக 50 கிராம் பாதாம் முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கம்மியான குவான்டிட்டியில் கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் அதிகமாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வானொலியில் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா நட்ஸு, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப வந்து இந்த முந்திரியெல்லாம் ப்ரௌன் கலர் மாறணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம சூடாக வறுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா நல்ல சூடாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த நட்ஸ் கூட ஏலக்காய் சேர்த்து வறுக்கக்கூடாது. ஏலக்காய் வந்து லேசாக சூடானாலே போதுமானதாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நல்ல நட்ஸ் எல்லாம் வறுப்பட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த ஏலக்காவை சேர்த்து லேசாக சூடாக்கி அதுக்கப்புறமா நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே நைஸாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம நட்ஸை ரொம்ப நேரம் அரைச்சோம்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு நல்லா திக்காகி வந்திருந்தது. அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் அப்பப்போ வந்துட்டு இந்த கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தேன் சைட் பை சைடு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து மூடி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வானொலியை வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏபிசி மால்ட்டு முழுசுமே இந்த ப்ராசஸ் முழுசுமே நான் மூடி போட்டு தான் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இது கரெக்டாக தான் வந்துச்சு, அடி பிடிக்காமல். அப்பப்போ வந்து நான் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தேன்.
அதனால எனக்கு கொஞ்சம் இது செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதோட கொதிப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஹல்வா பதத்துக்கு வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டு கிளறி விட்டுக்கணும். நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது நல்லா இன்னுமே கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா டைட்டாக இருக்கும் நம்ம இதை கிளறி விடும்போது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம உடனேலாம் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறமுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் போல் ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீடியமில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுவும் சைடில் இருக்கிற அந்த ஏபிசி மால்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டக்குன்னு வந்து கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா. இந்த அளவுக்கு ஹல்வா மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம். இதுவுமே வந்து தொடர்ந்து நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் எப்படி செஞ்சனோ மெத்தடு அதை தான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டோம்னா சைடில் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டோம்னாலே கரெக்டாகவே வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து அந்த வானொலியில் வந்து அடி பிடிக்கவே இல்லை. நம்ம இந்த ஏபிசி மால்ட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு வானொலியில் இந்த மாதிரி ஒட்டாத வானொலி வந்து கொஞ்சம் அடி கனமான வானொலி எடுத்துக்கிட்டோம்னா நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. நான் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இவ்வளோ கெட்டியாகிடுச்சின்னு சொல்லிட்டாலாம் நம்ம வந்து எடுக்கவே கூடாது. நான் இதில் எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, நம்ம வானொலியில் ஓரங்களில் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் போல் எடுத்து கையில் வந்து இப்படி அழுத்தி பார்த்தோம்னா நல்லா ஹார்டாச்சு. அந்த டைம் வரும்போது சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சைடில் இருக்குது இல்லைங்களா மேலுக்க வானொலி மேலே, அதை வந்து கொஞ்சமாக கையால் நம்ம அந்த சூடு ஆறின பிறகு அழுத்தி பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுது. நல்லா ஹார்டாக இருந்தது. நல்லா நமக்கு அந்த கமர்கட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை நம்ம சூடு ஆற வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அரைக்கிற பதத்துக்கு வந்துரும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா ஒட்டாமல் அப்படியே ஹல்வா மாதிரி திரண்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அது நமக்கே தெரியும். அது ஸ்டார்டிங் ஆகும்போதே நம்ம வந்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வானொலியை வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட்கே இருக்க ஒரு கலர் வந்து அதில் இருந்துச்சு தான். இருந்தாலுமே அது மைல்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்து இருந்துச்சு ஆறுறதுக்கு முன்னாடி. இது இப்போ அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுட்டு இதை அப்படியே வந்து உலர்த்தி விட்டுட்டேன், நல்லா ஆறட்டும்னு சொல்லிவிட்டு. இப்போ கூட நான் இறக்கி வச்சுட்டு திரும்பவும் அந்த சைடில் இருந்த கொஞ்சம் போல் வந்து இந்த ஏபிசி மால்ட் எடுத்து கையால் எடுத்து பார்த்தேன். ஓகே, கரெக்டான அளவில் தான் எடுத்துருக்குமான்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து ஆற விட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் நம்ம விட்டு வந்து இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இது அடுத்த ஸ்டேஜு. கொஞ்சம் போல் ஆறி இருந்துச்சு, அதுக்கப்புறமான ஸ்டேஜு. இந்த டைம்லாம் நம்ம வந்து கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்பவே ஹார்டாக ஆக ஆரம்பிச்சுது. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி வந்து இது ரெடியாகி மால்ட்டாக ரெடியாச்சுன்றதுக்காக தான் இதை நான் வந்து ஃபுல் வீடியோவாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரே அடியாக நம்ம கெட்டியாகாமல் இந்த மாதிரி சும்மா அப்பைக்கப்போ நம்ம கலந்து விட்டுட்டு வானல்லையும் அடியில் பிடிக்காமல் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டாலே ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு, ஆனாலும் கூட தொடர்ந்து நம்ம கை வலிக்க கிளறி விடணும் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து தோணலை. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இது செய்கிறதுக்கு. சும்மா அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு கிளறி விட்டுட்டு, எனக்கு ரொம்ப பெருசாக கெட்டியாக இருக்கிறதுலாம் கரண்டியாலே அப்படியே உடச்சி விட்டுக்கிட்டேன்.
பாருங்கள், இதோட சூடெல்லாம் குறைய குறைய இதோட கலருமே வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. நம்ம எந்த கலருக்கு நல்லா கொஞ்சம் திக்கான பீட்ரூட் கலருக்கு நம்ம இதை இறக்கி வச்சுருந்தோம். ஆனால் இது வந்து சூடெல்லாம் குறைய குறைய இது வந்து நல்லா அந்த நாட்டு சர்க்கரையே நல்லா பிரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலருக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கெட்டியாக இருந்ததெல்லாம் நான் கையாலே வந்து இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அது அப்படியே வந்து இறுகி போச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நமக்கு பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் கையாலே இது எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுட்டேன். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும்னா, ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கணும்னா, நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் ரொம்பவே அவசியம் இதில். நம்ம வந்து நடுவுல இன்னுமே வரவே இல்ல, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தோமா அப்படின்ற மாரி டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்ல. இது நல்லா ஆறும்போது பார்த்திங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறிட்டே இருந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ்க்குமே. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏபிசி மால்ட்டு நல்லாவே ஆறி போயிருந்தது. இப்போ நம்ம நட்ஸ் பவுடர் அரைச்சிக்கிட்டோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் தான் வந்து இப்போ இந்த ஆறி போயிருந்த இந்த ஏபிசி மால்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் மோடுக்கு சேர்த்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நட்ஸ் பவுடர்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் எனக்கு இது கிடச்சிது. நல்ல ஒரு கோர்ஸான பவுடராக கிடச்சிது. ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கல. நல்லா கொஞ்சம் கோர்ஸான பவுடராக கொஞ்சம் நரன்னு தான் இருந்துச்சு. இப்போ மீதி இருக்கிற மாவையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இது கூட வேறு எதுவுமே சேர்க்கல. அதனால தான் வானலியை வந்து மீதி இருந்த பவுட்ரு வந்து காமிச்சிருக்கேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஏலக்காய் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த காய்கறிகள் பழங்களோட வந்து கொஞ்சம் வந்து அந்த நாரெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அரைச்சிட்டோம்னா அது எல்லாமே சரியாயிடும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பவுடருமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், ஏபிசி மால்ட்டோட பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பூஸ்ட்லாம் எப்படி இருக்கும், நம்ம வெளியிலே வச்சோம்னா கெட்டியாயிடும் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பார்க்குறதுக்கு. இந்த பவுடரை நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எனக்கு வந்து பஞ்சாமிர்தம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை சாப்பிடும்போது. நல்ல ஒரு ஹல்வா சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு செம்மையாக ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதாவது இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நல்லா இந்த ஹல்வா மாதிரி ஆச்சு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டப்பவே அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை ஆன பிறகு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம எப்படி சின்ன வயசுலலாம் இந்த பூஸ்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த ஏபிசி மால்ட் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸில் மாற்றிக்கிட்டேன். அதில் சூடான பால் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த ஏபிசி மால்ட் பவுடரை பாலோடு கலந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டான பிங்க் கலர் வந்து கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப மைல்டான பிங்க் கலர் வந்து இருந்துச்சு. நம்ம இந்த ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிங்க் கலர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிச்சயமாக நான் சொன்ன அளவில் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் உங்களோட குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். நல்ல கமகமான்னு வாசனையாக இருந்துச்சு. இது செய்யும்போது வீடு முழுக்க செம்ம ஒரு ஃப்ளேவர் அது. அந்த ஃப்ளேவரே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம் அப்படின்றது போல் இருந்துச்சு. நம்ம வந்து இதில் பால் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணணும்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஏபிசி மால்ட்டில் இருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையே வந்து கரெக்டான அளவில் வந்து இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுகரோட டேஸ்ட்டு, அதாவது ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
மிக்ஸ் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம நாட்டு சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஏபிசி மால்ட்டை, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மால்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணி பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில், அதுவும் நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் நல்லாவே இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருந்தது. நம்ம வானொலியிலேருந்து இந்த ஏபிசி மால்ட்டை இறக்கும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இறக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சூப்பரான ஏபிசி மால்ட்டை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சட்டுன்னு கொஞ்ச நேரத்திலே. ரொம்ப ஒர்க் லோட்லாம் கிடையாது இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.